வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, அதே மாதிரி ஃபினான்ஷியலாக என்னென்ன மார்க்கெட் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த நியூஸ்குள்ளே வருதா, வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியல, இல்லை எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நியூஸ் தெரியல அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக கிளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸுக்காகவே நான் உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூணுமே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்ததாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் உங்களுக்கு அந்த மோட்டிவாக நான் வந்து உங்களுக்கு போட முடியும். ஸோ டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் டிஸ்க்ளைமர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து நான் வந்து செபி நாட் ரிஜிஸ்டர்டு பர்சன். ஸோ அதனால் வந்து என் சைடில் எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து நான் சில ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அதை நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ரெக்கமெண்டேஷன்ன்றது ஒரு எஜுகேஷ்னலுக்காக. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக வாங்காதீங்க அப்படின்றது தான் இந்த பணவீக்கத்தோட ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாமே 100% க்யூரிட்டியோட பக்காவாக கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸாக தான் அந்த ஸ்டாக்குமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி தான் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செயல்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு டாப் 10 கீஸ் பார்க்கலாம். ஸோ ஹைலைட்ஸ் என்னென்ன நிஃப்டியில் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி க்ளோஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நியர்லி 1% வந்து ஓரளவுக்கு ஒரு ரேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன இருக்கும், அதேமாதிரி டாப் கெய்னர் அண்டு டாப் லூசர். ஸோ டாப் கெய்னர் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நிஃப்டி 50க்குள்ளே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக தான் இந்த டாப் கெய்னரை பார்க்குறது. இந்த இன்டர் குளோபல் ஏவியேஷன்ன்றது வந்து இவங்க தான் தெரியும்ல, யார், இண்டிகோ. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி 3% மேலே வந்து சஸ்டெயின் ஆகிருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆகும்போது 3700 சில்லரை வந்துருச்சு. பட் ஆனால் 1.5 வீக்குள்ளேயே அவங்க வந்து அவங்களோட பழைய லெவலுக்கு எட்டுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் டிப்பு மாதிரி. ஸோ நியூஸ் பேஸ்டாக வந்து ஸ்டாக் கீழே விழுது அப்படின்னா வாங்குங்க அப்படி சொல்லி. ஸோ அன்னைக்கு ஒரு 3700 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கியே வந்து அது வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 லாபம் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 5,100 மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக சொன்னது. அதேமாதிரி இன்றைக்கி டிசிஎஸ். ஸோ டிசிஎஸில் வந்து ஒரு 2% வந்து இன்றைக்கி அப்பாக இருக்குது. டிசிஎஸ்லாம் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு பெரிய டிப்பில் இருந்தது. டிப்பு மீன்ஸ் இப்போ ஒரு 2,980 வரைக்கும் இதோட லோ போச்சு இந்த வருஷத்தில். ஸோ அந்த டைம்லலாம் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு மாதிரி. ஏன் அப்படின்னா இப்போவே அது ஒரு 400+ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேக்ஸ் ஹெல்த் கேரு நேற்று போட்டு நல்லா அடின்னு அடித்து கீழே தள்ளிட்டாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு 1.5% மேலே டாப் கெய்னரில் கொடுத்துருக்காங்க அந்த மேக்ஸ் ஹெல்த் கேரை. ஸோ இது வந்து நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் 50 ஸ்டாக்ஸுக்குள்ளே இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இது டாப் லூசர்ஸ். ஸோ டாப் லூசரில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மர்ஸ் 2.5% கீழே விழுந்திருக்காங்க. அப்படி கீழே விழுந்துமே அவங்க வந்து ஓவர் வேல்யூடில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் யாருமே நீங்கள் போய் பை பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிக்காதீங்க. டாடா ஸ்டீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 1.5% கீழே விழுந்திருக்கு. பட் ஆனால் எதனா நியூஸ் பேஸ்டாக விழுந்திருக்கு அப்படின்னா விழட்டும். ஸோ மெதுவாக பை பண்ணுங்கள். இப்போ டாடா ஸ்டீல்லாம் கொஞ்சம் ஹை வேல்யூவில் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி பவர் கிரிட் கார்ப்பரேஷன். ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு டவுன் ஆகிருக்கு, அதாவது ஒரு 1.5% டவுன் ஆகிருக்கு. இதெல்லாம் நல்ல லெவலில் இருந்தால் வாங்கலாங்க. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் டிவிடெண்டு நல்லா கொடுப்பாங்க இந்த பவர் கிரிட் எல்லாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல லோ இல்லை 52 வீக் லோ அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸாக பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு மிக்சடு எண்டில் தான் இருந்தது. நிஃப்டி ஐடி வந்து
ஐடி வந்து ஒரு 1.21% வந்து ஒரு அப்பில் இருந்தது. அது எதுக்கான ரீசன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி கன்சியூமர் டூப்ரேஷன் அதில் வந்து ஒரு 0.37% வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்னைக்கு ரேலி இருந்தது. ரியாலிட்டியில் ஒரு 0.5% ரேலி இருந்தது. மெட்டலில் வந்து ஒரு 25%, அதாவது 0.25% வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நல்லாவே ஒரு ரேலி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமாங் லூசரில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா, அப்புறம் வந்து ஆட்டோ செக்டர்ஸ், ஆயில் அண்ட் கேஸு, ஃபார்மா, இவங்க எல்லாமே அரௌண்ட் ஒரு 1.5 to 0.5% வந்து கீழே விழுந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்றத போக போக பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஒரு ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ அது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு குட் 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 நியூஸு. ஸோ வாங்க பின்னாடி போய் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஐசிஐசி பிரிடிக்கல் ஏஎம்சி, ஸோ இதை வந்து முடிச்சுட்டாங்க. ஐபிஓ முடிச்சு இன்னைக்கு எல்லாருக்குமே அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அலோகேட் ஆன எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு லிஸ்டிங்கோட கெயின் அப்படின்றது வந்து ஒரு 17.5% மேலே இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு நிதர்சனமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 17% வந்து மேலே போய் ஐபிஓ பேண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ 375 ரூபா வரைக்கும் இதுக்கு ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2165 ரூபா வரைக்கும் இதோட ஹை வேல்யூ போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ஐபிஓ அலோகேட் ஆன எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்பாச்சு, டிசிஎஸ் ஒரு 2% அப்பாச்சு. எதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த ஏஐக்குள்ளே இறங்க போகிறாங்க. ஸோ இந்த ஏஐ ஸ்டாக் தட் இந்தியா இன்வெஸ்டட் நீட் டு ரிமைன், அதாவது இந்த ஏஐக்குள்ள எல்லா செக்டாரும் போயிடுச்சு, கரெக்டுங்களா? பட் ஆனால் இந்தியாவில் வந்து இந்த ஏஐன்னா பெருசாக வந்து இம்பாக்ட் இல்லை மீன்ஸ் நம்ம எல்லாருமே வந்து சர்வீஸ் பேஸ்டாக இருக்கும், ப்ராடக்ட் பேஸ்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துகிட்டு போகல. பட் ஆனால் இப்போ வந்து ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கூட மிங்கிள் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம கூட வந்து ஓப்பன் ஏஐ வந்து டிசிஎஸ் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு ஏஐக்கு நிகராக வந்து சர்வீஸ் பேஸ்டுக்கும் தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஏஐ வந்து நம்ம ஐடி செக்டார்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு பப்புலை தான் இப்போ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ஒரு பலூனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது யூஎஸில் ஊதி வெடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இப்போ கொஞ்சம் காற்று இறக்கி வச்சுருக்காங்க. பட் இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து ஊத போகிறாங்க. இது எந்த அளவுக்கு ஊதி பெருசாக வெடிக்க போகுதுன்னு தெரியலை. ஸோ பார்ப்போம், எல்லாமே நெக்ஸ்ட் இயர் நடக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரீசனாக தான் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறிச்சு. அதுக்கப்புறம் மக்களே, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல உங்களுக்கு, ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, குட் நியூஸ் இருக்குது, இதை விட நம்மளுக்கு பெரிய நியூஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிக்யூட்டிவாக 2வது நாளாக எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க மக்களே. பட் ஆனால் கம்மி ரேட்டு தான். எனக்கு தெரிஞ்சு பல்க் டீலாக இருக்கலாம், இல்லை மேபி ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து பையிங்கில் இருக்காங்க. நேற்று ஒரு 700 கோடியில் பையிங் இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு 600 கோடிக்கு மேலே பையிங்கில் இருக்காங்க. ஸோ அது நம்மளோட பெரிய 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 சந்தோஷம். ஸோ இவங்க இதே மாதிரி ஒரு 1000 கோடி 2000 கோடின்னு பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். ஸோ இவங்க 2 பேரும் பை பண்ணியுமே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாத ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ரீட்டைலர்ஸ் விளாடுறாங்கன்னு நினைக்கிறேன் பைசால. ஸோ வெயிட் பண்ணி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஆனது 25,764 அப்படின்றது ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஏற்றிருக்காங்க. அதாவது 150 பாயிண்ட், 25,902 பாயிண்ட் வரைக்கும் ஏற்றி மறுபடியும் 25,776 ரூபா, அதாவது 200 பாயிண்ட்ஸ் கிட்ட வாலண்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்து இங்கே போய் மறுபடியும் போய் இங்கே கீழே இறங்கி மறுபடியும். அப்போ வந்து இதோட கரெக்டான ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து இதை வந்து இப்போ பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சப்போர்ட்டு, செம ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டில் இருந்து இப்போ மறுபடியும் இது மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படின்றத வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. பார்ப்போம். இதுதான் அதோட ஒரு பெரிய ஒரு
கன்சால்டேஷன் லைனு. ஸோ இந்த கன்சால்டேஷனை முடிச்சுட்டு தான் அது அடுத்த லெவலுக்கே வந்து கொண்டு போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் இந்த கன்சால்டேஷனை பண்ண போகுது. ஸோ ஒன்று இதுலேருந்து இறங்கணும், இல்லை இந்த இடத்துலேருந்து மேலே கொண்டு போகணும். ஸோ இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிஎஸ்சி, ஸோ இந்த எஃப்ஐஎஸ் பின்ன வந்தது தான் வந்தாங்க. கண்டிப்பாக ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே பிஎஸ்சியில் வந்து ஒரு வாலண்டரியை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 84,518, ஹை இன்னைக்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 84,780, ஆல்மோஸ்ட் ஒரு 380 பாயிண்ட் கிட்ட ஹை. அதே மாதிரி இன்னைக்கு லோ பார்த்தீங்க அப்படின்னா 84,238, ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து 300 பாயிண்ட் கம்மி. அதாவது ஓவராலாக 600 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து வாலண்டரி கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு புட்டு கால் ஆப்ஷன் யார் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு சஸ்டைனபிலிட்டியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் இல்லைனாலுமே ஒரு நல்ல கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 77 பாயிண்ட்டை வந்து அடிச்சு கீழே தள்ளியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் இதை வந்து பெருசாக ஒரி பண்ணிக்கிறது இல்லை. பட் ஆனால் நம்ம போட்ட சார்ட்லேயே தாங்க இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே இந்த கன்சல்டேஷன்லேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்று இதை விட்டு கீழே இறங்கினா அடுத்த லெவலுக்கு கீழே இறங்கும், அப்படி இல்லைன்னா இதை விட்டு மேலேயாச்சும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையுமே ஃபில் பண்ண மாட்டேங்குது. இதில் நிறைய ஓட்டைகள், நிறைய கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் எல்லாத்தையும் இதை ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுமா அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஸோ கீழே இறங்குச்சு அப்படின்னா மக்களே இது வந்து ஒரு 4000 பாயிண்ட் கிட்ட இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நம்ம அப்படி சொல்லலை. சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அழகாக ஹெல்த்தியாக போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு பெரிய ஒரு கோல். அதுக்கப்புறம் மக்களை இன்னைக்கு நம்மளோட பட்டியலில் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எது இருந்தது, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே அது ஒன்று தான் நல்லாவே ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் இவன் ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்ததே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56 ரூபா வரைக்கும், அதாவது 7.5% சஸ்டைன் ஆகிருக்கான். அவனோட காலில் ஆரம்பித்து நைட்டு, அதாவது மார்க்கெட் முடிகிற வரைக்கும் ஒரு சூப்பர் சஸ்டைனபிளாக இருந்திருக்கான். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது இந்த ஏஎம்சி வர்றதால ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு ஏற்றிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஐசிஐசி ப்ரெடிக்கல் ஏஎம்சி வர்றதால ஹெச்டிஎஃப்சியை வந்து வேல்யூ ஏற்றுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு 7.5%க்கு மேலே வந்து இன்னைக்கு நல்லாவே ஒரு சஸ்டெயின் ஆகிருக்கு. இந்த ரிலையன்ஸ் பவர் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 56 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி போனாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டாக வந்து அடிச்சு கீழே தள்ளினாங்க. இப்போ மறுபடியும் அவனை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் பவர்லலாம் வந்து நீங்கள் போய் கையே வைக்காதீங்க, ரொம்ப டேஞ்சரான ஒரு ஸ்டாக்ஸு. இந்த நிப்பான் லைஃப் இந்தியா அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரெடிக்கல் ஏஎம்சி அதோட இந்த ஷேர் வர்றதால, ஸோ ஐபிஓக்குள்ளே வர்றதால அதோட ப்ரைஸ் பேண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதோட புரிதலாக இருக்குது. ஸோ அதேமாரி இந்துஸ்தான் காப்பர் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வேதாந்தாவோடது நல்லாவே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் ரீசெண்டாக. ஸோ இப்போ அதுக்கு ரீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதால நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மோத்திலால், அப்புறம் பிபி ஃபின்டெக்கு, இவங்க எல்லாருமே வந்து ஏன் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மோத்திலால் ஓஸ்வால் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சு, அதாவது புரோக்கரேஜ் அந்த மாதிரி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கான ரீசன் வந்து நான் சரியாக எங்கேயும் படிக்கலை, நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே ட்ரெண்டிங் ஸ்டாக். ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த டிசிஎஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரீசன்ட் லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2866 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்குங்க. டிசிஎஸ் இந்த ரேட்லலாம் கிடைக்கிறதுன்றது வந்து 2021, அதாவது 2021 என்ன ப்ரைஸ் இருந்ததோ அந்த ப்ரைஸில் இருக்குது, கண்டிப்பாக இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம டீம் கிட்ட. பட் ஆனால் வந்து அது எத்தனை பேர் வாங்கினீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து இப்போ ரெக்கவரி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபா கிட்ட வந்து இவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக
பாசிட்டிவாக இருக்காங்க இப்போ டிசிஎஸ். ஸோ இன்றைக்கி ஒரு 2% ஏறி இருக்காங்க. ஸோ இது ஒரு குட் விஷயமா இருக்குது. பட் ஆனால் இப்போவும் நீங்கள் வந்து இந்த டிசிஎஸை வந்து கன்சல்டேஷன் பண்ணோன்னா பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதோட ஆல் டைம் ஐயை விட ஒரு ரூ. 1000 நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ வெயிட் பண்ணி இதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் என்னன்றதை பாருங்கள். உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லலாம் நீங்கள் வாங்குங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போனால் நம்ம இந்த எம்சிஎக்ஸ், நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் அந்த மோத்வால் ஓஸ்வால் எதுக்காக ஏறுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு, சேம் சினாரியோ தான். இந்த எம்சிஎக்ஸ்ன்றது மல்டி எக்ஸ்சேஞ்ச் கொமாண்டிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இது. அதாவது இந்த கோல்டு, சில்வரு, அதே மாதிரி இந்த குருடு ஆயிலு, ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த எம்சிஎக்ஸ் ரொம்ப யூஸாக இருக்கும், நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எம்சிஎக்ஸ் வழியாக தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்தோட ஸ்டாக்கும் வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு கரெக்ஷனை கொடுத்துருந்தது ரீசெண்டாக. ஸோ அந்த கரெக்ஷன்லேருந்து இப்போ வந்து ஒரு ரெக்கவரி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவும் என்ன ரெக்கவரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ ஃபேவரட் கம்பெனி இந்த கேம்ப்ஸ். ஸோ இந்த கேம்ப்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அசட் மேனேஜ் பண்ணுற கம்பெனி, அதேமாரி சூப்பராக ஒரு வேல்யூடு கம்பெனி. இப்போ தான் ரீசெண்டாக வந்து இதை வந்து ஈவெண்ட் ஒன்று பிரித்தாங்க, ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்க. ஸோ 2:10 சொல்லி ஸ்ப்ளிட்டு கொடுத்து இப்போ வந்து ஓரளவுக்கு அதுவும் வந்து ஒரு நல்ல ரெக்கவரியை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எல்லாமே எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுது, இதில் நம்மளுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஃபர்தர் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நான் உங்களுடன் விடை பெறுவது இது உங்கள் பணவீக்கம் சேனல். தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ஸோ எல்லாருக்குமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.